இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட், நேத்து முதலமைச்சர் விஜய் சார் சென்னையில சைதாப்பேட்டையில இருக்கிற எம்சி ராஜா சமூக நீதி விடுதிக்கு வந்து திடீர்னு விசிட் போயிருப்பாரு. அங்க மாணவர்கள் எல்லாரும் அவங்களோட குறைகளையும் நிறைய கோரிக்கைகளையும் வந்து முதலமைச்சர் விஜய் சார்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முதலமைச்சர் விஜய் சார் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காரு. என்னன்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமா இட்லி, சப்பாத்தி அந்த உணவு வந்து போடுறத நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அதை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. அப்புறம் கைப்பந்து மைதானத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையும் மாணவர்களோட பயன்பாட்டுக்காக ஓபன் பண்ண சொல்லி முதலமைச்சர் விஜய் சார் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. விடுதியில இருக்கிற மாணவர்கள் வந்து பகுதி நேர வேலைக்கு போறாங்க. அவங்க லேட்டா வந்தா டோரை வந்து பூட்டிடுறாங்க. அவங்க வெளியவே கொசுக்கடியில படுக்கிறாங்க அப்படின்ற குறைய வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முதலமைச்சர் விஜய் சார் வந்து பகுதி நேர வேலைக்கு போற மாணவர்கள் வந்து நைட்டு 12 மணிக்குள்ள வந்தா போதும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. இப்ப 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. முத நாள் ஒரு கோரிக்கையை கேட்கிறாங்க, மறுநாள் அதை நிறைவேற்றுறாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல. செகண்ட், முதலமைச்சர் விஜய் சாரோட ஜனநாயகன் படத்தை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடணும், தியேட்டர் எல்லாம் நல்லா அலங்கரிச்சு சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஜனநாயகன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்டு, அம்மா உணவகத்துல வந்து சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. அதன் மூலமா அம்மா உணவகத்தோட வருவாயும் அதிகரிச்சிருக்கு. சென்னையில இருக்கிற 383 அம்மா உணவகத்துல ஒரு நாளைக்கு 67,164 பேர் வந்து சாப்பிடுறாங்க. அது வந்து இப்போ 1,04,102 வந்து உயர்ந்திருக்கு. கடந்த ஏப்ரல் மாதத்துல சென்னையில மட்டும் 87,60,60,489 ரூபாய் வந்து வருவாய் வந்திருக்கு. அது இப்போ 1,75,78,548 ரூபாயா வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சி வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த டிஎம்கே ஆட்சியில அம்மா உணவகங்கள்ல வந்து வருவாய் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய உணவகங்களை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ முதலமைச்சர் விஜய் சார் அது எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி நல்ல தரமான சுவையான உணவை தர்றதுனால அம்மா உணவகத்தோட வருவாய் வந்து அதிகரிச்சிருக்கு. ஃபோர்த்து, டிவிகேவோட ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் கிட்ட பேரம் பேசி ஆட்சியை கவிழ்க்க நினைச்ச விவகாரத்துல 12 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல கருணாநிதி, வினோத், சரவணன் அவங்க வீட்டுல எல்லாம் அதிரடியா ரைடு போயிருந்தாங்க. அதுல 2 கோடி ரூபாய் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. எப்படியும் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சீக்கிரமாவே அரெஸ்ட் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நாள் தான் ஒளிஞ்சுட்டே இருக்க முடியும்? ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும். ஃபிஃப்த், கோயம்புத்தூர் மாநகராட்சியில 20 டிஎம்கே கவுன்சிலர்கள் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சியில 20 டிஎம்கே கவுன்சிலர்கள் வந்து கட்சியில இருந்து விலக தயார் அப்படின்னு சொல்லி 22வது வார்டு கவுன்சிலர் பாபு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சிக்ஸ்த், புதுக்கோட்டையில புதுசா ஒரு கல்குவாரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அப்பகுதியில இருக்கிற மக்கள் வந்து வேண்டான்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதனால அமைச்சர் பிரபு அவர்கள் வந்து நேரடியாவே அவங்கள போய் பார்த்து பேசியிருக்காரு. அதுக்கு அந்த பகுதி மக்கள் வந்து இந்த கல்குவாரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பிரபு அவர்கள்ட்ட வந்து அழுது சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரபு அவர்கள் வந்து டிவிகே ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி, உங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு.